சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த மாதம் நம்ம முதல்ல பார்க்கறது கிரக நிலைகள் திருக்கணித பிரகாரம் எப்படி இருக்கு, உங்க ராசிக்கு எங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன மாதிரியான நற்பலன்கள் அவர்களால் உண்டு, என்ன மாதிரியான கெடுபலன்கள் ஏற்படும், அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது, இதுதான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல உங்களுடைய விருச்சிக ராசியிலேயே இந்த மாதம் கோச்சாரத்துல புத பகவான் சஞ்சாரம் பண்றார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரம், 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் பகவான் வக்கரம், 11ஆம் இடத்துல கோச்சாரத்துல கேது சஞ்சாரம் பண்றாங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போறாரு. 20ஆம் தேதி உங்க ராசியில இருந்த புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆக 2 கிரகங்கள் 4 ராசியில சஞ்சரிக்கிறாங்க. இதெல்லாம் தான் நம்ம கணக்கில் எடுத்துட்டு பார்க்கணும். முதல்ல உங்க ராசியிலேயே புதன் இருக்க, அவரை குரு பகவான் பார்க்கிற, இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். எப்பயுமே குரு பார்ப்பத கோடி தோஷம் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அதே சமயத்துல சனி பகவானும் பார்க்கிறார். அங்க ஏற்கனவே புதனும் இருக்கார். குருனாலே தெய்வம்னு அர்த்தம், புதன் அறிவு ஆற்றல்னு அர்த்தம். ஆக தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்கு. சனி பகவானும் பார்த்துக்கிட்டே இருக்கார். சனி பகவான் பார்க்கும்போது வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுத்தால் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு கோச்சாரத்துல ஏற்கனவே 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்றார். அவரோட 20ஆம் தேதி புதனும் அங்க போயிடுவார். 2ஆம் இடம்னா உங்க கையில இருக்கக்கூடிய பணம், தனம், பொருள், கையில இருக்கக்கூடிய நகைகள், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள், உங்க பேங்க்ல இருக்கக்கூடிய பணம், இதெல்லாம் இருக்கு அப்படின்னா பரவாயில்லாம இருக்குன்னா. ஏன்னா நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் உங்க கையில பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துல 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்கு. ஆக வருமானங்கள் இருக்கு, செலவினங்களும் இருக்குங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதுலயும் குறிப்பா உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் பெரிய லெவல்ல இருக்கும். ஏற்கனவே உங்களுடைய 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார் 13ஆம் தேதி வரைக்கும். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள். எந்த அளவுக்கு நீங்க உங்களை டெவலப் பண்றீங்களா, அப்டேட் பண்றீங்களா, அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே சனி வீட்டுல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறனால சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க, சுறுசுறுப்பா இருங்க, ஆக்டிவா இருங்க. அத்தனை விதமான தகவல் தொடர்பை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடம் உங்களுடைய ப்ராஜெக்ட், லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, நோக்கம் என்ன, அதை எப்படி நம்ம டார்கெட்டா அந்த ரீச் பண்றது, இதை பிளானிங்க இப்ப பண்ணுங்க. இது எல்லாமே 3ஆம் இடம் தான். வாழ்க்கையில நமக்கு எப்ப எல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுல இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு ஸ்தானம் ஜோதிடத்துல 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்காரு. எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்தீங்கன்னா லைஃப்ல அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் 13ஆம் தேதிக்குள்ள எதிர்பாராத பயணம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப நாளா எனக்கு ப்ராப்பர்ட்டி விற்கல, செயலாகல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கு அது மார்கழி மாசமாக இருந்தால் கூட அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, அவரோட சுக்கிரன் போய் சேருவார். 4ஆம் இடம், இங்கதான் நீங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய உடல் மட்டுமல்ல, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம். பட் அதே சமயத்துல யாரெல்லாம் நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களா, ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்களா, உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு, நல்ல வருமானங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்களோ உங்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல நீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்கன்னா நல்ல ஒரு மகசூல் இந்த மாதம் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அடுத்தபடியாக உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு, அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல. 5ஆம் இடம் யூக வணிகம், ஸ்பெகுலேஷன். யாரெல்லாம் பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பா லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான யூக வணிகங்களையும் நினைக்கிறவங்களுக்கு அடைக்கி வாசிங்க இந்த மாதம். ஒண்ணு டிஜிட்டல் கரன்சி வாங்குறது மட்டும் நல்லா இருக்கும்.
இல்லைன்னா பாண்டு வாங்கணுங்கிறவங்க வாங்கி வைங்க. மற்ற நீங்க ட்ரேடிங் பண்றது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் என்பது குறைவாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்க. ராகுவே ஒரு சூதாட்டத்துக்குரிய கிரகம், கேப்லிக்குரிய கிரகம். அவர் சனி பகவானுடைய தொடர்பு கொள்றதுனால எல்லாமே பூஸ்டிங்கா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே ப்ராப்பரா இல்லை. அதே சமயத்துல இந்த காலகட்டங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா இந்த மாதத்துல உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கிறார். இதுதான் உங்களுக்கு பெரிய விஷயம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்க எந்த உயர்ந்த பதவியில இருந்தாலும் இந்த மாதம் நீங்க இந்த வேலையில இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதே 13ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் அதோட தன்மை கூடும். ஏன்னா சுக்கிரனும் சனியும் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை. ஆக அந்த மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடா பண்ணுங்க, மகிழ்ச்சியா சந்தோஷமா பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவல்ல ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறேன், இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்கிறேங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் சனி பகவான். ஸோ நான் வேலை தேடிட்டு இருக்கேன், வேலை கொடுப்பார். வேலையை விட்டு வெளியில வந்து அவங்களுக்கு நல்லது ஒரு வேலையை அமைச்சு கொடுப்பார். நான் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டேங்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. சனினாலே ஏஜ்னு அர்த்தம், வயதானவர்கள் அர்த்தம். எனக்கு வயசாயிருச்சு, இந்த மாதிரி வேலையை கிடைக்காது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களுடைய வயதுக்கு தகுந்த, அனுபவத்துக்கு தகுந்த வேலைக்கான ஊதியம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார். இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல வேலையாட்களை நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். இதுவரைக்கும் எனக்கான வேலையாட்கள் அமையலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு செய்வார். அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துல வக்ர கதியில இருக்க. இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்க சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது மார்கழி மாசமாக இருந்தாலும் நடக்கும். நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பிசினஸ் நார்மலா இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்க பிசினஸ் மிகப்பெரிய செழிப்பமாகவும் நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிசினஸ்ல தொய்வு, லாபம் கிடைப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலா தான் இந்த மாதம் இருக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் 9ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில இருக்காரு. உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கு. அப்பாவுடைய அன்பு, ஆதரவு, அப்பாவால் வருமானங்கள், சம்பாத்தியங்கள், பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இதெல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் காட்டுல நான் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, சேஞ்ச் ஆஃப் கம்பெனிக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குறிப்பா நீங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய 11ஆம் இடத்துல கேது, அவரும் சூரியன் சாரம். 11ஆம் இடம் உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம், சகாயம் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலத்துல நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தாயார வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல ஆஞ்சநேயருடைய வழிபாடு பிரதானமா பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.